தென்னகத்தின் குரல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஆளுகின்ற திராவிட மாடல் அரசு, இந்த திராவிட மாடல் அரசு தமிழகத்திலே 6வது முறையாக ஆட்சி பொறுப்பேற்றுள்ளது. இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு 1967 முதல் 1974 வரை பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்களும் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களும் தமிழகத்திலே முதலமைச்சராக இருந்தார்கள். அதன் பிறகு மீண்டும் திராவிட முன்னேற்ற கழக அரசு 1989 முதல் 1991 வரை 2 ஆண்டுகள் தமிழகத்திலே ஆட்சியில் இருந்தது. அதன் பிறகு 1996 முதல் 2001 வரை 5 ஆண்டு காலம் முழுமையாக ஆட்சி செய்தது. அதன் பிறகு 2006 முதல் 2011 வரையும், மீண்டும் தற்பொழுது 2021 வரை, தற்போது 2025 இந்த கடைசி மாதம் வரை இந்த திராவிட முன்னேற்ற கழகம் தமிழகத்திலே ஆட்சியில் இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு தமிழகத்திலே மற்ற மாநிலங்களை ஒப்பிடுகையில் என்னென்ன திட்டங்கள் எல்லாம் இந்த தமிழகத்திலே செயல்படுத்தி கொண்டிருக்கின்றது. அவ்வாறு செயல்படுத்தக்கூடிய திட்டத்தால் தான் மற்ற மாநிலத்தில் இருக்கக்கூடிய வெளிமாநில தொழிலாளர்கள் கிட்டத்தட்ட 1.5 கோடி பேர் தமிழகத்திலே வேலை வாய்ப்பிலே இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த அளவிற்கு தமிழகத்தின் பொருளாதார நிலை உச்சத்தில் உள்ளது. அந்த அளவிற்கு தமிழகத்திலே தொழிற்சாலைகள் எண்ணற்ற நிறுவனங்கள் தமிழகத்திலே தொழில் தொடங்கி எண்ணற்ற வட மாநில தொழிலாளர்களுக்கும் நமது மாநிலத்தில் வாழக்கூடிய தமிழகத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கும் வேலை வாய்ப்பை பெருக்கி கொடுத்த அரசு இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு. அந்த வகையில் இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் செய்யப்பட்ட சில சாதனைகளை தங்களுடைய பார்வைக்காக முன்வைக்கின்றோம். முதலில் தமிழகத்திலே அரசு போக்குவரத்துறையை உருவாக்கியது இந்த திமுக அரசு. அந்த போக்குவரத்துறையை தேசியமயமாக்கியதும் இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு தான். மின்சாரம் அனைத்து கிராமங்களுக்கும் அனைத்து பகுதிகளுக்கும் தடையில்லா மின்சாரம் வழங்கியதும் இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு தான். 1500 பேர் கொண்ட கிராமங்களுக்கு சாலை வழித்தடங்களை அமைத்து கொடுத்தது இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு. பிச்சைக்காரர்கள் மறுவாழ்விலம் அமைத்தது இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு. தமிழகத்தில் குடிநீர் வடிகால் வாரியம் தமிழ்நாடு வாட்டர் போர்டு அமைத்து கொடுத்தது இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு. இலவச கண்ணொளி திட்டத்தை செயல்படுத்திய அரசு இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு. கை ரிக்ஷா ஒழித்து இலவச சைக்கிள் ரிக்ஷா கொடுத்தது இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு. இலவச கான்கிரீட் வீடுகளை ஒடுக்கப்பட்டவருக்கு கொடுக்கும் திட்டம் உருவாக்கியது இந்த திமுக அரசு தான். இந்தியாவிலே முதலில் காவல்துறைக்கு தனி ஆணையம் அமைத்து கொடுத்தது இந்த திமுக அரசு தான். அரசியலமைப்பில் இடஒதுக்கீடு பிசி பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு 31%, தேர்ந்தெடுத்த வேளாளர் மற்றும் தாழ்த்தப்பட்ட சமூகங்களுக்கு 18% உயர்த்தியது இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு தான். +2 வரை 12ஆம் வகுப்பு வரை இலவச கல்வி திட்டத்தை உருவாக்கியது இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு தான். மே 1 சம்பளத்துடன் கூடிய விடுமுறையை தொழிலாளருக்கு வழங்கியது இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு தான். தமிழகத்தில் மாவட்டந்தோறும் மருத்துவக் கல்லூரி, மாவட்டந்தோறும் இன்ஜினியரிங் கல்லூரி உருவாக்க வேண்டும் என்று திட்டத்தை செயல்படுத்தி பெரும்பாலான மாவட்டங்களில் அரசு இன்ஜினியரிங் கல்லூரிகளும் அரசு மருத்துவக் கல்லூரியும் அமைத்து கொடுத்த அரசு இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு. மீனவர்களுக்கு இலவச வீடு வழங்கும் திட்டத்தை உருவாக்கியது முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள். கோவில்களில் குழந்தைகளுக்கான கருணை இல்லம் உருவாக்கி தந்தது. சேலம் இரும்பு தொழிற்சாலை உருவாக்கியது. பெட்ரோல் மற்றும் ரசாயன தொழிற்சாலை தூத்துக்குடிக்கு கொண்டு வந்து தொழிற்சாலை உருவாக்கியது. தமிழகத்திலே சிக்கோ உருவாக்கியது. தமிழகத்திலே சிப்காட் உருவாக்கியது. உருது பேசும் இஸ்லாமியர்களை பிற்படுத்தப்பட்டவரில் சேர்த்தது. பூம்புகார் கப்பல் நிறுவனம் தந்தது. கொங்கு வேளாளர் இனத்தை பிற்படுத்தப்பட்டவரில் இணைத்தது. மிகவும் பிற்படுத்தப்பட்டோரில் வன்னியர் மற்றும் சீர்மரபினரை சேர்த்தது. மிகவும் பிற்படுத்தப்பட்டோருக்கு 20% தனி இடஒதுக்கீடு
தந்தது. அருந்ததியர் மக்களுக்கு தனி தனி இடஒதுக்கீடாக 1% தனி இடஒதுக்கீடு தந்தது. வருமான உச்சவரம்பின் கீழ் பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு இலவச கல்வி மற்றும் இளங்கலை பட்டப்படிப்பு வரை மாணவர்களுக்கு தந்த அரசு இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு. அதேபோல் மாணவர்களுக்கு பேருந்தில் இலவச கட்டணமில்லா பயணச்சீட்டு வழங்கிய அரசு இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு. சொத்தில் பெண்களுக்கு சம உரிமை என்ற சட்டத்தை உருவாக்கிய அரசு இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு. அரசு வேலைவாய்ப்புகளில் பெண்களுக்கு 30% இடஒதுக்கீடை தற்பொழுது உயர்த்தி வழங்கிய அரசு இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு. ஆசியாவிலேயே முதல் முறையாக கால்நடை மற்றும் விலங்குகள் அறிவியல் பல்கலைக்கழகம் அமைத்து கொடுத்த அரசு இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு. ஏழை பெண்களுக்கு திருமண உதவி திட்டம் தந்தது. விதவை பெண்கள் மற்றும் மறுமண நிதி உதவி திட்டம் தந்தது. நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் அமைத்தது. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் பெயரில் புதிய மருத்துவ பல்கலைக்கழகம் அமைத்தந்தது. திருச்சியிலே பாவேந்தர் பாரதிதாசன் பல்கலைக்கழகம் நிறுவியது. திருநெல்வேலியிலே மனோன்மணி சுந்தரனார் பல்கலைக்கழகம் உருவாக்கியது. உள்ளாட்சி மற்றும் கூட்டுறவுத்துறையில் தேர்தல் முறையில் மக்கள் பிரதிநிதிகள் தேர்ந்தெடுப்பது. உள்ளாட்சிகளில் 33% பெண்களுக்கு இடஒதுக்கீடை தந்த அரசு. மெட்ராஸ் என்கின்ற சென்னை மாகாணத்தை தமிழ்நாடு என பெயர் மாற்றம் செய்தது. உள்ளாட்சிகள் தோறும் கான்கிரீட் சாலை அமைத்து கொடுத்தது. தொழில்முறை கல்வியில் கிராமப்புற மாணவர்களுக்கு 15% இடஒதுக்கீடு உருவாக்கியது. தென்முனையாம் குமரிமுனையில் ஐயன் திருவள்ளுவருக்கு சிலை அமைத்தது. தமிழுக்கு செம்மொழி அங்கீகாரம் பெற்றுத்தந்தது. 2010 கோவையில் செம்மொழி மாநாடு நடத்தியது. பால் மற்றும் பேருந்து கட்டணம் மின்சார கட்டண உயர்வை உயர்த்தாமல் மக்களுக்கு நல்லாட்சி நடத்தியது. விவசாய கடனை 2006 முதல் 2011 ஆட்சி காலத்தில் அனைத்து விவசாயிகளுக்கும் விவசாய கடனை ரத்து செய்தது திராவிட முன்னேற்ற கழக அரசு. ராஜீவ் படுகொலைக்கு திமுக தான் காரணம் என்று ஜெயின் கமிஷன் சொன்னபோது கழகத்தின் மீது கொலைப்பழியை சுமந்து இதனால் ஆட்சியை இழந்த அரசு இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு. உழவர்களுக்கு உழவர் சந்தை தந்தது. அனைத்து ஜாதிகளும் வாழக்கூடிய சமத்துவ உரம் தந்தது. தமிழகத்தில் தொழில் புரட்சியை கொண்டு வந்தது. தொல்காப்பியர் பூங்கா, செம்மொழி பூங்காக்கள் அமைத்து கொடுத்தது. சமச்சீர் கல்வி முறையை அனைவருக்கும் சமமான கல்வி வேண்டும் என்று சமச்சீர் கல்வி முறையை கொண்டு வந்தது. இந்தியாவிலே முதலாக சென்னையில் அண்ணா மேம்பாலம் முதல் கோவை அடுக்கு மேம்பாலம் என போன்ற பல நகரங்களில் பல்வேறு மேம்பாலங்களை கட்டியது. இன்றைய அரசு மிகப்பெரிய மாநகராட்சிகளிலே சென்னை கலைஞர் நூலகம் முதலில் இந்தியாவிலே டைட்டில் பார்க் கொண்டு வந்து இந்த ஐடி நிறுவனங்களை தமிழகத்திலே பல ஐடி நிறுவனங்களை உருவாக்க காரணமாக இருந்த அரசு இந்த திமுக அரசு. திராவிட கலை நுணுக்கத்தோடு புதிய தலைநகரம் கட்டிய அரசு இந்த திமுக அரசு. திருவாரூரில் மத்திய தமிழ் பல்கலைக்கழகம் கொண்டு வந்தது. கோவையில் உலக தரத்திலான மத்திய பல்கலைக்கழகம். திருச்சியில் ஐஐஎம் மற்றும் ஐஐடி நிறுவனங்கள் கொண்டு வந்தது. சென்னையில் மத்திய அதிரடி மையம் என்எஸ்சி பாதுகாப்பு மையம் கொண்டு வந்தது. திருச்சியில் தேசிய சட்டக்கல்லூரி கொண்டு வந்தது. கிண்டியில் கத்திப்பாரா, கோயம்பேடு, பாடி போன்ற இடங்கள் மிகப்பெரிய மேம்பாலங்கள் உருவாக்கியது. சேலத்தில் புதிய ரயில்வே மண்டலம் உருவாக்கியது. 120 கோடி ரூபாய் செலவில் சேலம் அரசினர் மோகன் குமாரமங்கலம் மருத்துவமனை சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையாக மாற்றியது. தமிழகத்தில் மீட்டர் கேஜ் ரயில் பாதைகளை அகல ரயில் பாதைகளாக மாற்றுவதற்கு மத்திய காங்கிரஸ் அரசிடம் வலியுறுத்தி அனைத்து பாதைகளும் மத்திய மீட்டர் கேஜ் பாதைகளை அகல ரயில் பாதையாக அமைத்த அரசு திராவிட முன்னேற்ற கழக அரசு. சென்னை, திருச்சி, கோவை, மதுரை விமான நிலையங்களை விரிவாக்கம் செய்த அரசு திராவிட முன்னேற்ற கழக அரசு. திராவிட முன்னேற்ற கழக அரசு மத்தியில் காங்கிரஸ் கூட்டணியில் இருக்கும்போதுதான் முதலாக தமிழகத்திலே 4 வழிச்சாலை திட்டம் உருவாக்கப்பட்டு இன்று அனைத்து பகுதிகளும் எண்ணற்ற 4 வழிச்சாலை திட்டங்களை கொண்டு வந்த அரசு திரு டிஆர் பாலு அவர்கள் மத்திய தரைவழி போக்குவரத்துறை அமைச்சராக இருந்த பொழுதுதான் தமிழகத்தில் செயல்படுத்தது. மாவட்டத்துக்கு ஒரு மருத்துவக் கல்லூரி கொண்டு வந்த அரசு. திமுக ஆட்சியில் 32 அணைகள் கட்டப்பட்ட வரலாறு உண்டு. இப்படி எண்ணற்ற திட்டங்களை இந்த
திராவிட மாடல் அரசு முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் தமிழகத்திற்கு செய்து முடித்தார். தற்பொழுது இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி, திராவிட மாடல் ஆட்சி 6ஆம் முறையாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் தமிழகத்திலே எண்ணற்ற திட்டங்கள், கோவை, சென்னை, திருச்சி சுதந்திர போராட்ட வீரர்களுக்கு அனைவருக்கும் இங்கு அதிகப்படியான மணிமண்டபங்களை அமைத்து கொடுத்தது, அவர்களுடைய பிறந்த நாளை அரசு விழாக்களாக அறிவித்தது. அதேபோல் அனைத்து மிகப்பெரிய நகரங்களிலும் மாணவர்கள் அரசு போட்டித் தேர்வுகளை பயன்பெறும் வகையில் எண்ணற்ற அறிவுசார் மையங்கள் என்று சொல்லக்கூடிய கலைஞர் நூற்றாண்டு நூலகம், அதேபோல் இந்திய ஆட்சி பணிக்கு தேர்ச்சி பெற வேண்டும் நம்ம தமிழக மாணவர்கள் என்ற எண்ணத்தில் இந்திய குடிமை பயிற்சி திட்டத்தின் கீழ் சென்னையில் மிகப்பெரிய ஒரு இந்திய குடிமை பயிற்சி நிறுவனத்தை கோச்சிங் சென்டர் தொடங்கி அதில் எண்ணற்ற மாணவர்கள் கல்வியில் சிறந்த தமிழ்நாடு என்ற வாக்கிற்கு இணங்க எண்ணற்ற திட்டங்களை இந்தியாவிலே செயல்படுத்திய இந்த அரசு, இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு என்பதை மக்களுக்கு தெரிவிப்பதற்காக மட்டும்தான் இந்த ஒரு காணொளியாக தயாரித்து தங்களுக்கு வழங்குகின்றோம். நன்றி.